ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கோட டேர்ம் 3 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புக்கில் டோட்டலாக 11 லெசன்ஸ் இருக்குது. வரலாறில் 3 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் புரட்சிகளின் காலம், செகண்ட் லெசன் தொழிற்புரட்சி, தேர்ட் லெசன் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம். புவியியலில் 3 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும், செகண்ட் லெசன் நிலவரைபட திறன்கள், தேர்ட் லெசன் பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். குடிமையியலில் 3 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் அரசாங்கங்களின் வகைகள், செகண்ட் லெசன் உள்ளாட்சி அமைப்புகள், தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு. பொருளியலில் 2 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் தமிழக மக்களும் வேளாண்மையும், செகண்ட் லெசன் இடம்பெயர்தல். வரலாறில் ஃபர்ஸ்ட் லெசன் புரட்சிகளின் காலம். இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி டேஸ் ஆகும். எந்த காலனி அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜேம்ஸ் டவுன். செகண்ட் கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் டேஸ். வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக போராடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் லஃபாயெட். தேர்ட் கொஸ்டின், டேஸ் லஃபாயெட் தாமஸ் ஜெஃபர்சன் மிரபு ஆகியோரால் எழுதப்பட்டது. லஃபாயெட் தாமஸ் ஜெஃபர்சன் மிரபு ஆகியோரால் எழுதப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். ஃபோர்த் கொஸ்டின், டேஸில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது. அதாவது எது பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஆங்கிலேயரின் நட்புக்கு வழிவகுத்தது. அதாவது ஆங்கிலேயரோட தோல்வி பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்புக்கு வழிவகுத்தது எதுலன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சாரடோகா. ஃபிஃப்த் கொஸ்டின், பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக டேஸ் இருந்தது. அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக பிரான்ஸில் இருந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெர்சே மாளிகை. சிக்ஸ்த் கொஸ்டின், ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் டேஸ் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன. அதாவது எந்த போர்க்களத்தில் ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் தோற்கடிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வால்மி. செவன்த் கொஸ்டின், கான்டிட் நூலை எழுதியவர் டேஸ். யார் கான்டிட் நூலை எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வால்டேர். எய்த் கொஸ்டின், 16ஆம் லூயியின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் டேஸ். அதாவது குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை 16ஆம் லூயியின் கீழ் தக்க வைத்து கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜெரோன்டியர். நைன்த் கொஸ்டின், டேஸ் ஆம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் உடன்படிக்கையின்படி எந்த ஆண்டில் அமெரிக்க சுதந்திர போர் முடிவுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1783. 10th கொஸ்டின், தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் டேஸ் ஆகும். அதாவது தாமஸ் பெயின் எழுதிய நூலில் புகழ்வாய்ந்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இயல்பறிவு. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் டேஸ். அதாவது அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக 2ஆம் கண்டங்கள் மாநாட்டில் நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெஞ்சமின் பிராங்க்லின். செகண்ட் கொஸ்டின், பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு டேஸ். எந்த ஆண்டில் பங்கர் குன்று போர் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்
1775 ஆண்டு ஜூன் 17. தேர்ட் கொஸ்டின், டேஸ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்த வலியுறுத்தியது? எந்த சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்ப செலுத்தலான்னு சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செலவானிச். ஃபோர்த் கொஸ்டின், பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் டேஸ் ஆவார்? அதாவது பிரான்ஸோட தேசிய சட்டமன்ற தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மீரபு. ஃபிஃப்த் கொஸ்டின், சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்திய டேஸ் கில்லட்டினால் கொல்லப்பட்டார்? அதாவது கில்லட்டினால் கொல்லப்பட்டவர் சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெருமிழா நடத்திய யாருன்னு கேட்குறார். ஆன்சர் ஹெர்பர்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், 16ஆம் லூயி பிரான்ஸை விட்டு தப்பியோட முயன்றபோது டேஸ் நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார்? பிரான்ஸை விட்டு 16ஆம் லூயி தப்பியோட முயன்றபோது எந்த நகரில் அவரது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார்னு கேட்குறாங்க. ஆன்சர் வெர்னே. ரோமன் லெட்டர் 3, சரியான கூற்றினை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் போர்த்துகீசியர் முன்னோடியாவர்? போர்த்துகீசியர் கடலாய்வு பயணங்களை மேற்கொண்டதில் முன்னோடியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், பெண் என்ற குவேக்கரால் புதிய பிளைமவு பெயரிடப்பட்டது? புதிய பிளைமவு பெண் என்ற குவேக்கரால் பெயரிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், குவேக்கர்கள் போருக்கு ஆதரவாக இருந்தமைக்கு நற்பெயர் பெற்றனர்? அதாவது போருக்கு ஆதரவாக இருந்ததுனால குவேக்கர்கள் நற்பெயர் பெற்றனர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்தனர்? ஆங்கிலேயர்கள் நியூ ஆம்ஸ்டர்டாமை நியூயார்க்னு பெயர் மாற்றி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரியானவை. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், அமெரிக்க விடுதலை போர் இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது? இங்கிலாந்துடன் செய்யப்பட்ட போராக மட்டுமல்லாது உள்நாட்டு போராகவும் அமைந்தது அமெரிக்க விடுதலை போர்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஆங்கிலேய படைகள் யார்க் டவுனில் வெற்றி பெற்றன? யார்க் டவுனில் வெற்றி பெற்றது ஆங்கிலேய படைகள்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், வளர்ந்து வரும் நடுத்தர வர்த்தகத்தினரை பிரெஞ்சு பிரபுக்கள் ஆதரித்தனர்? பிரெஞ்சு பிரபுக்கள் வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கத்தினரை ஆதரித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஆங்கிலேய நாடாளுமன்றம் காகிதத்தின் மீதான வரி நீங்கலாக ஏனைய பொருட்களின் மீதான டவுன்சென்ட் சட்டங்களை ரத்து செய்தது? அதாவது காகிதத்தின் மீதான வரியையும் ஏனைய பொருட்களின் மீதான டவுன்செட் சட்டங்களையும் ஆங்கிலேய நாடாளுமன்றம் ரத்து செய்துன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. தேர்ட் கொஸ்டின், கூற்று, ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர்? பாஸ்டன் வணிகர்கள் ஆங்கிலேய பொருட்களை புறக்கணித்தனர்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம், ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார். அதாவது அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு மீதான புதிய வரியை ஆங்கிலேய நிதி அமைச்சர் அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். கூற்று, ஆங்கிலேய பொருட்களை பாஸ்டன் வணிகர்கள் புறக்கணித்தனர் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், ஆங்கிலேய நிதி அமைச்சர் அமெரிக்க காலனிகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மீது புதிய வரி அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஃபோர்த் கொஸ்டின், கூற்று, கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வென்டி என்னுமிடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும்புரட்சி செய்தனர்? விவசாயிகள் கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வென்டிங்கிற இடத்துல பெரும்புரட்சி செய்தனர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம், அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை. அதாவது விவசாயிகள் அரசரின் ஆதரவாளர்கள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி. காரணம் தவறு. கட்டாய இராணுவ சேவைக்கு எதிராக வென்டி என்னுமிடத்தில் விவசாயிகள் ஒரு பெரும்புரட்சி செய்தனர் அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம், அரசரின் ஆதரவாளர்கள் விவசாயிகள் அவருக்கு எதிராக போரிட விரும்பவில்லை அப்படிங்கிற காரணம் தவறு.
ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஜான் விந்திராப், அதுக்கு நேராக பிரான்சின் நிதி அமைச்சர். செகண்ட் ஒன் டர்காட், அதுக்கு நேராக ஜூலை 4. தேர்ட் ஒன் சட்டத்தின் சாரம், அதுக்கு நேராக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். ஃபோர்த் ஒன் மேரி அன்டாய்னென்ட், அதுக்கு நேராக மாசாசூசெட்ஸ் குடியேற்றம். ஃபிஃப்த் ஒன் ஏழாண்டு போர், அதுக்கு நேராக 16ஆம் லூயி. சிக்ஸ்த் ஒன் அமெரிக்க சுதந்திர தினம், அதுக்கு நேராக மாண்டஸ்கியூ. ஆன்சர் ஜான் வின்ட்ராப் அப்படின்னா மாசாசூசெட்ஸ் குடியேற்றம். டர்காட் அப்படின்னா பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம் அப்படின்னா மாண்டஸ்கியூ. மேரி அன்டாய்னெட் அப்படின்னா 16ஆம் லூயி. ஏழாண்டு போர் அப்படின்னா இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் அப்படின்னா ஜூலை 4. செகண்ட் லெசன் தொழிற்புரட்சி. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? யார் நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவனாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராபர்ட் ஃபுல்டன். செகண்ட் கொஸ்டின் மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமா மான்செஸ்டர் நகரம் ஏன் கருதப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குளிர்ச்சியான தட்பவெப்ப நிலை. தேர்ட் கொஸ்டின் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? தையல் மிஷினை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எலியாஸ் ஹோவே. ஃபோர்த் கொஸ்டின் நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? எந்த குடும்பம் நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி வென்டேல். ஃபிஃப்த்து கொஸ்டின் ஸ்லேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார்? அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என ஸ்லேட்டரை அழைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆண்ட்ரூ ஜேக்சன். சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுவது எந்த நாள்னு கேட்குறாங்க. ஆன்சர் உழைப்பாளர் தினம். செவன்த் கொஸ்டின் எங்கு ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜெர்மனி. எய்த் கொஸ்டின் பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார்? முதல் மோட்டார் வாகனங்களை பிரான்சில் உற்பத்தி செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆர்மாண்ட் வியூஜ்காட். நைன்த் கொஸ்டின் எக் கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது. பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது எந்த கண்டுபிடிப்புன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பஞ்சு கடைசல் இயந்திரம். 10th கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? முற்காலத்தில் இரும்பு உருக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கட்கரி. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது? ஆடவருக்கு இங்கிலாந்தில் வாக்குரிமை கோரியது எந்த இயக்கம்னு கேட்குறாங்க. ஆன்சர் சாசன இயக்கம். செகண்ட் கொஸ்டின் டேஸ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றியமைத்தது? சாலைகள் அமைக்கப்படும் முறையை உலகம் முழுவதும் மாற்றியமைத்தது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜான் லவுடன் மெக் ஆடம். தேர்ட் கொஸ்டின் விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கை உற்பத்தி செய்யும் முறையை டேஸ் கண்டுபிடித்தார்? யார் விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கு உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹென்றி பெய்சிமர். ஃபோர்த் கொஸ்டின் விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தவர் டேஸ் ஆவார்? யார் விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கார்ல் மார்க்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின் ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஸ் ஆண்டில் இயக்கப்பட்டது? எந்த ஆண்டில் முதல் இருப்பு பாதை ஜெர்மனியில் இயக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1835ஆம் ஆண்டில். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பென்ஸ், அதற்கு நேராக அமெரிக்கா. செகண்ட் ஒன் பாதுகாப்பு விளக்கு, அதற்கு நேராக லூயி ரெனால்ட். தேர்ட் ஒன் 4 சக்கர வாகனம், அதற்கு நேராக ஹம்பரி டேவி. ஃபோர்த் ஒன் மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம், அதற்கு நேராக லங்காசையர். ஃபிஃப்த் ஒன் நிலக்கரி வயல், அதற்கு நேராக ஜெர்மனி. ஆன்சர் பென்ஸ் அப்படின்னா ஜெர்மனி.
பாதுகாப்பு விலக்கு அப்படின்னா ஹம்பரி டேவி. 4 சக்கர வாகனம் அப்படின்னா லூயி ரெனால்ட். மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் அப்படின்னா அமெரிக்கா. நிலக்கரி வயல் அப்படின்னா லங்காசையர். ரோமன் லெட்டர் 4 சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர். அதாவது சுரங்கங்களுக்குள்ள நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டவர் இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இவ்வேளையில் மனித உழைப்பை ஈடுபடுத்துவது குறைவான செலவுடையதாக இருக்கும். இந்த வேலையில் மனிதனோட உழைப்பை ஈடுபடுத்துவது மிகவும் குறைவான செலவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், சுரங்கங்களிலிருந்து நீரை வெளியேற்றும் நீராவி இயந்திரத்தை நியூட்டன் கண்டுபிடித்தார். நியூட்டன் சுரங்கத்தில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், சுரங்கங்களிலிருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக வேண்டும். அதாவது சுரங்கத்தில் இருக்கிற நிலக்கரியை பெற வேண்டும்னா அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டனர். தொழிற்சங்கங்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் உருவாக்கி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஜெர்மனியின் அரசியல் முறை தொழிற்புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்திருந்தது. அதாவது தொழிற்புரட்சிக்கு குறிப்பிடத்தக்க முக்கிய சவாலாக அமைந்தது ஜெர்மனியின் அரசியல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், முதலாளிகளை பாதுகாப்பதற்காக கார்ல் மார்க்ஸ் சோசலிசத்தை முன்வைத்தார். கார்ல் மார்க்ஸ் முதலாளிகளை பாதுகாப்பதற்காக சோசலிசத்தை முன்வைத்தார்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஜெர்மனியில் இயற்கை வளங்கள் ஏதுமில்லை. ஜெர்மனியில் இயற்கை வளங்கள் எதுவுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் மற்றும் ஃபோர்த் ஒன் சரி. தேர்ட் கொஸ்டின். கூற்று. விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை பெற்றிருந்தனர். தொழிலாளர் விடுமுறை பெறுவதற்காக உரிமை பெற்றிருந்தன்னு சொல்கிறாங்க. காரணம், பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன. அதுக்கு காரணம் அந்த பணியாளர்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டுமே தவறு. விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர் உரிமை பெற்றிருந்தனர் அப்படிங்கிற கூற்றும் தவறு. காரணம், பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன அப்படிங்கிற காரணமும் தவறு. ஃபோர்த் கொஸ்டின். கூற்று. ஸ்லேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அமெரிக்க தொழிற்புரட்சியோட தந்தை ஸ்லேட்டர்னு சொல்கிறாங்க. காரணம், அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. அதாவது ஸ்லேட்டருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸ்லேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறாருங்கிற கூற்று சரி. காரணம், அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. தேர்ட் லெசன். ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனியாதிக்கம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரான்சிஸ் லைட் டேஸ் பற்றி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எதை பற்றி பிரான்சிஸ் லைட் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் பினாங்கு தீவு. செகண்ட் கொஸ்டின். 1896 டேஸ் நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மலாய் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டது. மலாய் ஐக்கிய நாடுகள் 1896 எத்தனை நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 4. தேர்ட் கொஸ்டின். இந்தோ சீனாவில் டேஸ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். பிரான்ஸோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி இந்தோனேசியாவில் எந்த பகுதின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொச்சின், சீனா. ஃபோர்த் கொஸ்டின். டேஸ் பகுதியில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதானது பெரும்பளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகன்ஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் குடியேற வழிவகுத்தது.
எந்த பகுதியில் கிடைத்த தங்கம் வந்து பெருமளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழில் செய்வோர் ஜோகன்ஸ்பர்க்கிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் குடியேற வழிவகுத்துன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டிரான்ஸ்வால். 5th கொஸ்டின், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் டேஸ். வணிக உறவை இந்தியாவுடன் நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் போர்த்துகீசியர். 6th கொஸ்டின், எத்தியோப்பியா இத்தாலியை டேஸ் போரில் தோற்கடித்தது. எந்த போரில் இத்தாலியை எத்தியோப்பியா தோற்கடித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அடோவா. 7th கொஸ்டின், ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஸ். ஒப்பந்த கூலி முறைனா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்பவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்வது என தீர்மானித்தது. ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலமாக எந்த மாநாடு பிரித்து கொள்ள தீர்மானித்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெர்லின் குடியேற்ற நாட்டு. செகண்ட் கொஸ்டின், வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு டேஸ் என்றழைக்கப்படுகிறது. அதாவது வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளுடைய ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிரந்தர நிலவரி திட்டம். தேர்ட் கொஸ்டின், ஆங்கிலேயரின் வருவாய்க்கு முக்கிய ஆதாரமாக திகழ்ந்தது டேஸ் ஆகும். அதாவது ஆங்கிலேயருடைய வருவாய்க்கு முக்கிய ஆதாரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலவரி. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஸ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர். தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதியில் யார் வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், லியோபோல்ட் அதற்கு நேராக எத்தியோப்பியா. செகண்ட் ஒன், மெனிலிக் அதற்கு நேராக வியட்நாம். தேர்ட் ஒன், சிசல் ரோடஸ் அதுக்கு நேராக பெல்ஜியம். ஃபோர்த் ஒன், வங்காள பஞ்சம் அதுக்கு நேராக கேப் காலனி. ஃபிஃப்த் ஒன், போ தெய் அதற்கு நேராக 1770. ஆன்சர் லியோபோல்ட் அப்படின்னா பெல்ஜியம், மெனிலிக் அப்படின்னா எத்தியோப்பியா, சிசல் ரோடஸ் அப்படின்னா கேப் காலனி, வங்காள பஞ்சம் அப்படின்னா 1770, போ தெய் அப்படின்னா வியட்நாம். ரோமன் லெட்டர் 4 சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை சாகராவுக்கு தெற்கே இருந்த ஆப்பிரிக்கா வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது சாகராவுக்கு தெற்கு இருந்த ஆப்பிரிக்கா வந்து 19ஆம் நூற்றாண்டின் கடைசி காலாண்டு பகுதி வரை வெளியுலகுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், 1864ஆம் ஆண்டில் கோல்டு ஹோஸ்டில் அமைந்துள்ள கடற்கரை பகுதி நாடுகள் இங்கிலாந்தின் காலனிகளாயின. அதாவது கோல்டு ஹோஸ்டில் அமைந்துள்ள கடற்கரை பகுதி நாடுகள் வந்து 1864ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் காலனிகளாயினன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், 500 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஸ்பெயின் பிலிப்பைன்ஸை ஆட்சி செய்தது. ஸ்பெயின் வந்து 500 ஆண்டுகளுக்கும் மேலாக பிலிப்பைன்ஸை ஆட்சி செய்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஒடிசா பஞ்சம் 1876 to 78 நடைபெற்றது. 1876ஆம் ஆண்டுலேருந்து 78ஆம் ஆண்டு வரைக்கும் ஒடிசா பஞ்சம் வந்து நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் சரி. செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், 1640இல் பிரெஞ்சுக்காரர்கள் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர். பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1640இல் ஜாவாவையும் சுமத்ராவையும் கைப்பற்றினர்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், மலாக்காவை கைப்பற்றியதன் மூலம் ஆங்கில குடியேற்றங்களை கைப்பற்றும் பணியை டச்சுக்காரர் தொடங்கினர். டச்சுக்காரர் வந்து மலாக்காவை கைப்பற்றியதன் மூலமாக ஆங்கில குடியேற்றங்களை கைப்பற்றும் பணியை தொடங்கினர்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், காங்கோ ஆற்றின் வடிநிலத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியது. பெர்லின் மாநாடு வந்து காங்கோ ஆற்றின் வடிநிலத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்க்கறதுக்காக கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், சுல்தான் ஜான்சிபாரின் பகுதிகள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியின் செல்வாக்கு மண்டலமாக சுல்தான் ஜான்சிபாரின் பகுதிகள் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தேர்ட் ஒன் சரி.
காங்கோ ஆற்றின் வடிநிலத்தோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் பேசி தீர்ப்பதற்காகவே பெர்லின் மாநாடு கூடியதுங்கிறது சரி. தேர்ட் கொஸ்டின், கூற்று சென்னை மாகாணத்தில் 1876 to 1878 ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது. அதாவது 1876லேருந்து 1872 ஆண்டுகளில் சென்னை மாகாணத்தில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னே பெரும் வறட்சி நிலவியதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. அதற்கு காரணம் காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சென்னை மாகாணத்தில் 1876 to 1878 ஆண்டுகளில் நிலவிய பஞ்சத்திற்கு முன்னர் பெரும் வறட்சி நிலவியது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் காலனி அரசு உணவு தானிய வணிகத்தில் தலையிடா கொள்கையை பின்பற்றியது. இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஃபோர்த் கொஸ்டின், கூற்று பெர்லின் மாநாடு 2ஆம் லியோபோல்ட்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது. சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது பெர்லின் மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்லின் மாநாட்டோட 2ஆம் லியோபோல்ட்டை. காரணம் பெல்ஜியம் அரசர் 2ஆம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார். அதாவது காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தவர் பெல்ஜியம் அரசர் 2ஆம் லியோபோல்ட்னு சொல்கிறாங்க. ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பெர்லின் மாநாடு 2ஆம் லியோபோல்ட்டை சுதந்திர காங்கோ நாட்டில் ஆட்சி செய்ய அனுமதி வழங்கியது அப்படிங்கிற கூற்று சரி. அதுக்கான காரணம் பெல்ஜியம் அரசர் 2ஆம் லியோபோல்ட் காங்கோவின் மீது அக்கறை கொண்டிருந்தார் அப்படிங்கிற காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ரோமன் லெட்டர் 6. ஒவ்வொரு தலைப்பின் கீழும் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் காலனி ஆதிக்கம். ஆப்ஷன் ஆ, கிழக்கிந்திய கம்பெனி எப்போது நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? எப்போ கிழக்கிந்திய கம்பெனி நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிபி 1765. ஆப்ஷன் ஆ, ஆங்கிலேயர் எப்போது கூர்க்கர்களை வென்றனர்? கூர்க்கர்களை ஆங்கிலேயர் எப்போ வென்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிபி 1816. ஆப்ஷன் இ, இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமை முறை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது? அதாவது ஆங்கிலேயரோட ஆட்சியில் அடிமை முறை இந்தியாவில் எப்போ ஒழிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிபி 1843. ஆப்ஷன் இ, கீழை உலகின் லங்காசியர் என்னும் பெயரை பெற்றிருந்த நாடு எது? அதாவது லங்காசியர் என்னும் பெயரை பெற்றிருந்த கீழை உலகின் நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இந்தியா. இந்தியாவில் உள்ள பம்பாய். செகண்ட் கொஸ்டின், தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் ஆ, தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயருக்கு சொந்தமான நாடுகள் எவை? ஆங்கிலேயருக்கு சொந்தமான நாடு தென்னாப்பிரிக்காவில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நேட்டால், கேப் காலனி. ஆப்ஷன் ஆ, டச்சுக்காரர் கைவசம் இருந்த பகுதிகள் எவை? டச்சுக்காரருக்கு கைவசமாக இருந்த பகுதிகள் எவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டிரான்ஸ்வால், சுதந்திர ஆரஞ்சு நாடுகள். ஆப்ஷன் இ, கேப் காலனியின் பிரதம அமைச்சர் யார்? கேப் காலனியோட பிரதம அமைச்சர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிசில் ரோட்ஸ். ஆப்ஷன் இ, போயர் போர்கள் எத்தனை ஆண்டுகள் நடைபெற்றன? எத்தனை ஆண்டுகள் போயர் போர்கள் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3 ஆண்டுகள். புவியியல் ஃபர்ஸ்ட் லெசன், மனிதனும் சுற்றுச்சூழலும். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம். அதாவது வாழக்கூடிய உயிரினத்தோட வளர்ச்சியையும் அதனோட முன்னேற்றத்தையும் பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் வெளிப்புற செல்வாக்குக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுற்றுச்சூழல். செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸாம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வருஷமும் எந்த நாளில் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜூலை 11. தேர்ட் கொஸ்டின், மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக்கல்வி டேஸ் ஆகும். அதாவது
மக்கள் தொகையை பற்றி படிக்கக்கூடிய புள்ளியியல் விவரக்கல்வி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்கள் தொகையியல். 4th கொஸ்டின், விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும். சுரங்கத்திலிருந்து விலை மதிப்புமிக்க கனிமங்களையும் புவி அமைப்பியல் கனிமங்களையும் வெட்டி எடுப்பதற்கு என்ன பேர்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுரங்கவியல். 5th கொஸ்டின், பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன டேஸ். இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன பொருளாதார நடவடிக்கையில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் முடிக்கப்பட்ட பொருள்கள். 6th கொஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம். அதாவது வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய புவி வெப்பத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் புவி வெப்பமாதல். ரோமன் லெட்டர் 2, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உறுதிப்படுத்துதல். படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம். பாதுகாப்பு கேடயம்னு எதை சொல்கிறோம்னா படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. அதுக்கான காரணம் புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் இருக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏவும் ஆரும் சரி மற்றும் ஏ என்பது ஆரின் சரியான விளக்கம். அதாவது படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோங்கிற உறுதிப்படுத்தல் சரி. அதுக்கான காரணம் புற ஊதா கதிர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது அப்படிங்கிற காரணம் சரி. உறுதிப்படுத்துதல் காரணத்துக்கான விளக்கம்தான். செகண்ட் கொஸ்டின், உறுதிப்படுத்துதல் மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது. அதாவது மூன்றாம் நிலை தொழிலில் ஒரு பொருள் நேரடியாக உற்பத்தி செய்யாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். அதாவது மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. மூன்றாம் நிலை தொழிலில் பொருள்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது அப்படிங்கிற உறுதிப்படுத்துதல் சரி. அதுக்கான காரணம், மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற காரணம் தவறு. ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் ஒலிபெருக்கி, அதுக்கு நேராக தள்ளு காரணிகள். செகண்ட் ஒன் ரியோ டி ஜெனிரோ பிரேசில், அதுக்கு நேராக இழு காரணிகள். தேர்ட் ஒன் சிலுவை வடிவ குடியிருப்புகள், அதுக்கு நேராக ஒளி மாசுறுதல். ஃபோர்த் ஒன் இயற்கை பேரிடர், அதுக்கு நேராக டீ வடிவ குடியிருப்பு. ஃபிஃப்த் ஒன் சிறந்த வாழும் சூழல், அதுக்கு நேராக புவி உச்சி மாநாடு. ஆன்சர் ஒலிபெருக்கி அப்படின்னா ஒளி மாசுறுதல். ரியோ டி ஜெனிரோ பிரேசில் அப்படின்னா புவி உச்சி மாநாடு. சிலுவை வடிவ குடியிருப்புகள் அப்படின்னா டீ வடிவ குடியிருப்பு. இயற்கை பேரிடர் அப்படின்னா தள்ளு காரணிகள். சிறந்த வாழும் சூழல் அப்படின்னா இழு காரணிகள். செகண்ட் லெசன், நில வரைபட திறன்கள். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டில் தளபரப்பு அளவிடுதலின் புதிய நிலை. தளபரப்பு அளவிடுதலின் புதிய நிலை 20ஆம் நூற்றாண்டில் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செயற்கைக்கோள் பதிமங்கள். செகண்ட் கொஸ்டின், ஒரு நிலவரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது. ஒரு நிலவரைபடத்தோட கருத்தையும் அல்லது நோக்கத்தையும் குறிப்பிடுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தலைப்பு. தேர்ட் கொஸ்டின், நிலவரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள். அதாவது ஒரு நிலவரப்படத்தில் உறுதியான கருத்து எது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிரந்தர குறியீடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் முறை குறியீடுகள். ஃபோர்த் கொஸ்டின், மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரத்தை தரக்கூடிய நிலவரைபடம். அதாவது ஒரு பெரிய நிலப்பரப்பில் குறைவான விவரத்தை மட்டும் தரக்கூடிய நிலவரைபடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிறிய அளவை நிலவரைபடம். ஃபிஃப்த் கொஸ்டின், உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள். அதாவது
உலக அமைவிடத்தை கண்டறியக்கூடிய தொகுதியில் பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 24. ரோமன் லெட்டர் 2 கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலையமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு. அதாவது ஒரு செங்குத்தான கோடும் ஒரு கிடைமட்டமான கோடும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலமாக உருவாக்கும் வலையமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள் கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லக்கூடிய கோடுகளுக்கு வடக்கை கோடுகள் கிழக்கை கோடுகள்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாக்கும் வலையமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு அப்படிங்கிற கூற்று சரி. காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள் கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்ற அப்படிங்கிற காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்ற விளக்கல. செகண்ட் கொஸ்டின், கூற்று ஒரு நிலவரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. அதாவது ஒரு வரைபடத்தில் இருக்கக்கூடிய வரைபட குறிப்புகள் அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இது பொதுவாக நிலவரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். அது ஒரு நிலவரைபடத்தில் அடிப்பகுதியில் இடது பக்கமாக இல்லைன்னா வலது பக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ தவறு, ஆர் சரி. ஒரு நிலவரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது அப்படிங்கிற கூற்று தவறு. அதுக்கான காரணம், இது பொதுவாக நிலவரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும் அப்படிங்கிற காரணம் சரி. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், நிலவரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை, அதுக்கு நேராக அமெரிக்க ஐக்கிய நாடுகள். செகண்ட் ஒன், கருத்துசார் வரைபடம், அதுக்கு நேராக ஜியாய்டு. தேர்ட் ஒன், புவியின் வடிவம், அதற்கு நேராக இன்மார்சாட். ஃபோர்த் ஒன், செயற்கைக்கோள், அதுக்கு நேராக அரசியல் வரைபடம். ஃபிஃப்த் ஒன், நவ்ஸ்டார், அதுக்கு நேராக நிலவரைபட காலையில். ஆன்சர், நிலவரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை அப்படின்னா நிலவரைபட கலையியல். கருத்துசார் வரைபடம் அப்படின்னா அரசியல் வரைபடம். புவியின் வடிவம் அப்படின்னா ஜியாய்டு. செயற்கைக்கோள் அப்படின்னா இன்மார்சாட். நவ்ஸ்டார் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். தேர்ட் லெசன், பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. எது பேரிடரை பொறுத்தவற்றில் முதன்மை மீட்பு குழு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காப்பீட்டு முகவர்கள். செகண்ட் கொஸ்டின், விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? எதற்கான ஒத்திகையா விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் நிலநடுக்கம். தேர்ட் கொஸ்டின், தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண். ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் 112. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில், விழு, உருள். தீ விபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக நில், விழு, உருள்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஆ, விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்க தயார் நிலை. நிலநடுக்க வரும்போது விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. வெள்ளப்பெருக்கு வரும்போது கடல் நீர் பின்வாங்கி வரும்போது நீங்கள் உயரமான இடத்துக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும். துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே கீழே படுத்து தலையையும் காதையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தவறான கூற்று. கடல் நீர்
பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. இதான் தவறான கூற்று. 5th கொஸ்டின், கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ, காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். அதாவது காவல்துறையும் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ, கடல் மட்டத்திலிருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடலோரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என தெரிந்து கொள்ளவும். நம்ம தங்கியிருக்கிற தெரு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளவும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ, கண்ணாடி சன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மர சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். அதாவது கண்ணாடி சன்னலோ இல்லை வெளிக்கதவுகளோ சுவர்களோ இல்லை எளிதில் விழக்கூடிய ஏதாவது மின் விளக்குகளோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் இ, கதவை திறப்பதற்கு முன்பு புறங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்தல் கதவை திறக்க வேண்டாம். அதாவது ஒரு கதவு போய் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதவு வெப்பமாக இருக்கா அப்படிங்கிறத புறங்கையால் தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெப்பமாக இருந்துச்சுன்னா கதவை திறக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கண்ணாடி சன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மர சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். குடிமையியல் ஃபர்ஸ்ட் லெசன், அரசாங்கங்களின் வகைகள். ரோமன் லெட்டர் 1, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் டேஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும். ஒற்றை ஆட்சி முறைக்கு உதாரணமான நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜப்பான், பிரான்ஸ். செகண்ட் கொஸ்டின், பாராளுமன்ற ஆட்சி முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பாராளுமன்ற ஆட்சி முறைனா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர். தேர்ட் கொஸ்டின், பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் டேஸ் ஆவர். எந்த கட்சியினோட தலைவர் கட்சியின் தலைவர் யார் பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை வைத்தவர்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரதம மந்திரி. ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. நாடுகள், நாடாளுமன்றத்தின் பெயர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் டேஸ். அமெரிக்க ஐக்கிய நாடோட நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காங்கிரஸ். செகண்ட் கொஸ்டின், நார்வே டேஸ். நார்வே நாட்டோட நாடாளுமன்றத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஸ்டார்டிங். தேர்ட் கொஸ்டின், டேஸ் போக்டிங். நாடாளுமன்றத்தின் பெயர் போக்டிங் சொல்லிட்டாங்க. அதனுடைய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டென்மார்க். செகண்ட் லெசன், உள்ளாட்சி அமைப்புகள். ரோமன் லெட்டர் 1, பயிற்சிகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? எந்த குழு 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜி.வி.கே. ராவ் மேத்தா குழு. செகண்ட் கொஸ்டின், டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி தெரிவிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சோழர். தேர்ட் கொஸ்டின், 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன. எந்த ஆண்டில் 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1992. ஃபோர்த் கொஸ்டின், ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் டேஸ் ஆவர். யார் ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் டேஸ். யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிப்பன் பிரபு. செகண்ட் கொஸ்டின், நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஸாக விளங்கியது. அதாவது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு அமைக்கிறதுக்கு எது விளங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. தேர்ட் கொஸ்டின்,
சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த இரகசிய தேர்தல் முறை டேஸ் என்றழைக்கப்படுகிறது. கிராம சபை உறுப்பினர்களை சோழர் காலத்தின் போது தேர்ந்தெடுத்த இரகசிய தேர்தல் முறை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் குடவோலை முறை. 4th கொஸ்டின், கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஆகும். கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கிராம ஊராட்சி. 5th கொஸ்டின், பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் டேஸ் ஆவார். அதாவது பேரூராட்சிகளை நிர்வாகத்தை கண்காணிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் செயல் அலுவலர். ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் மாவட்ட ஊராட்சி, அதுக்கு நேராக கிராமங்கள். செகண்ட் ஒன் கிராம சபைகள், அதற்கு நேராக மாநகர தலைவர். தேர்ட் ஒன் பகுதி குழுக்கள், அதற்கு நேராக பெருந்தலைவர். ஃபோர்த் ஒன் ஊராட்சி ஒன்றியம், அதற்கு நேராக மாவட்ட ஆட்சியர். ஃபிஃப்த் ஒன் மாநகராட்சி, அதற்கு நேராக நகராட்சிகள். ஆன்சர் மாவட்ட ஊராட்சி அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், கிராம சபைகள் அப்படின்னா கிராமங்கள், பகுதி குழுக்கள் அப்படின்னா நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா பெருந்தலைவர், மாநகராட்சி அப்படின்னா மாநகர தலைவர். ரோமன் லெட்டர் 4 தவறுகளை கண்டறிந்து பிழை திருத்தி எழுதவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்றிணைவதால் உருவாகின்றது. ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்றிணைவதால் தான் உருவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தவறு. ஊராட்சி ஒன்றியம் பல ஊராட்சிகள் ஒன்றிணைவதால் உருவாகிறது. செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ளது. மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தவறு. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம ஊராட்சி அமைந்துள்ளது. தேர்ட் கொஸ்டின், நகராட்சி ஆணையர் ஒரு இந்திய அரசு பணிகள் அலுவலர் ஆவார். இந்திய அரசு பணிகள் அலுவலர் நகராட்சி ஆணையர்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின், ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர் ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சரி. தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு. இந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின்ஸ் கிடையாது. பொருளியல் ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ்நாடு வேளாண்மை. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு. அதாவது பயிர் செய்யப்பட்டிருக்கிற பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 57%. செகண்ட் கொஸ்டின், இவற்றுள் உணவல்லாத பயிர் எது? எது உணவல்லாத பயிர்னு கேட்குறாங்க. ஆன்சர் தென்னை. தேர்ட் கொஸ்டின், 2014 to 15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன், அதாவது நெல் உற்பத்தி திறன் 2014 to 15 ஆண்டில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஹெக்டருக்கு 4429 கிலோகிராம். ஃபோர்த் கொஸ்டின், தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே, அதாவது தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தி திறனும் உணவு உற்பத்தி திறனும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிகரித்துள்ளது. ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதங்களில் பொழியுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அக்டோபர் டிசம்பர். ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழக மக்களில் பெரும்பான்மையினர் டேஸ் தொழிலையே சார்ந்திருக்கின்றனர். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அதிகமாக எந்த தொழிலை சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வேளாண். செகண்ட் கொஸ்டின், தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது டேஸ் பருவமழையாகும். எந்த பருவமழை தமிழ்நாட்டுக்கு பெரும் நீர் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வடகிழக்கு. தேர்ட் கொஸ்டின், தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டர்கள் ஆகும். தமிழகத்தோட மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோ ஹெக்டர்கள்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1,30,33,000 ஹெக்டர்கள். ரோமன் லெட்டர் 3 ஃபர்ஸ்ட் ஒன் உணவல்லாத பயிர்கள், அதற்கு நேராக 79,38,000. செகண்ட் ஒன் பருப்பு வகைகள், அதற்கு நேராக
1 ஹெக்டருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர். தேர்ட் ஒன் வடகிழக்கு பருவமழை, அதற்கு நேராக அக்டோபர் டிசம்பர். ஃபோர்த் ஒன் குறு விவசாயிகள், அதற்கு நேராக உளுந்து துவரை பாசிப்பயிறு. ஃபிஃப்த் ஒன் 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை, அதற்கு நேராக தென்னை. ஆன்சர் உணவல்லாத பயிர்கள் அப்படின்னா தென்னை. பருப்பு வகைகள் அப்படின்னா உளுந்து துவரை பாசிப்பயிறு. வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அக்டோபர் டிசம்பர். குறு விவசாயிகள் அப்படின்னா 1 ஹெக்டருக்கும் குறைவான பரப்பில் சாகுபடி செய்வோர். 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை 79,38,000. செகண்ட் லெசன் இடம்பெயர்தல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு எவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 121 கோடி. செகண்ட் கொஸ்டின் வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம், எந்த மாவட்டத்தில் அதிகமான மக்கள் வெளியூர்லேருந்து தங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சென்னை. தேர்ட் கொஸ்டின் 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியறிவற்றோரின் சதவீதம், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து 2015ஆம் ஆண்டில் இடம்பெயர்ந்தவர்களோட கல்வியறிவற்றோரின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7%. ஃபோர்த் கொஸ்டின் ஏழை மக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்வது, ஏழை மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பெயர் எதற்காக போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வாழ்வாதாரத்திற்காக. ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுகிறது, எதனோட அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிறப்பிடம் மற்றும் வாழ்விடம். செகண்ட் கொஸ்டின் மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் டேஸ் காணப்படுகிறது, மக்களோட இடமாற்றம் நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிகமாக. தேர்ட் கொஸ்டின் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புற இந்தியாவில் டேஸ் சதவீத மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011ஆம் ஆண்டில் இந்தியாவில் கிராமப்புற மக்கள் இடம்பெயர்தல் சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 37. ஃபோர்த் கொஸ்டின் பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம் டேஸ், பெண்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான அதிகமான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் திருமணம். ஃபிஃப்த் கொஸ்டின் இடம்பெயர்வு நகர்வு என்பது டேஸ் உள்நகர்வுகளை கொண்டதாகும், அதாவது எந்த உள்நகர்வுகளை கொண்டது இடம்பெயர்வு நகர்வுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பல்வேறு வகைப்பட்ட. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் இடம்பெயர்வு கொள்கை, அதற்கு நேராக வேலை. செகண்ட் ஒன் பெண் இடப்பெயராளர், அதற்கு நேராக வெளிக்குடியேற்றம் குறைவு. தேர்ட் ஒன் சென்னை, அதற்கு நேராக வெளிக்குடியேற்றம் அதிகம். ஃபோர்த் ஒன் வசதி வாய்ப்புடைய இடப்பெயராளர், அதுக்கு நேராக திருமணம். ஃபிஃப்த் ஒன் சேலம், அதுக்கு நேராக இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது. சிக்ஸ்த் ஒன் ஆண் இடப்பெயராளர், அதுக்கு நேராக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள. ஆன்சர் இடம்பெயர்வு கொள்கை அப்படின்னா இடம்பெயர்தலின் அளவை குறைப்பது. பெண் இடப்பெயராளர் அப்படின்னா திருமணம். சென்னை அப்படின்னா வெளிக்குடியேற்றம் அதிகம். வசதி வாய்ப்புடைய இடப்பெயராளர் அப்படின்னா வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள. சேலம் அப்படின்னா வெளிக்குடியேற்றம் குறைவு. ஆண் இடப்பெயராளர் அப்படின்னா வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.